ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கிழக்கு பக்கம் அப்படிங்கிறது மேஷ ராசி இருக்கிறது தான் நமக்கு கிழக்கு பக்கம். எந்த இடத்துல மேஷராசி இருக்கோ அது கிழக்கு, பூமியுடைய கிழக்கு பக்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த பூமியுடைய கிழக்கு பக்கம்தான் நமக்கு புத்தாண்டு பிறக்கும். சூரியன் எப்பெல்லாம் கிழக்கு பக்கமாக வருதோ, மேஷத்துக்குள்ளே சூரியன் நுழையுதோ அப்போ தான் நமக்கு புத்தாண்டு வரும். மேஷத்தில் சூரியன் நுழையிற முதல் நாள் நமக்கு புத்தாண்டு வரும். நீங்கள் இந்த சுபகிருது வருடம் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த வருஷத்தோட பேரோட நமக்கு ஒரு புத்தாண்டு தொடங்கும். அன்னைக்கு தான் மேஷத்துக்குள்ளே சூரியன் நுழையும். நமக்கு புத்தாண்டு பிறக்கிறதும் சித்திரை 1ஆம் தேதி. சித்திரை மாதம் தான் நமக்கு முதல் மாதம். சித்திரை 1ஆம் தேதி மேஷத்துக்குள்ளே சூரியன் நுழையும். அதுதான் நமக்கு புத்தாண்டு. அடுத்து சூரியன் ஒவ்வொரு டிகிரியாக நகர்ந்து 30 நாட்கள் கடந்து ரிஷபத்துக்குள்ளே சூரியன் போகிறப்போ நமக்கு சித்திரை மாதம் ஒவ்வொரு நாளும் முடிஞ்சு வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது என்னைக்கு ரிஷபத்துக்குள்ளே சூரியன் என்ட்ராகுதோ அன்னைக்கு தான் நமக்கு வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியும் போகாது. சூரியன் உள்ளே போய் 2 நாள் கழித்து வைகாசி மாதம் வராது. சூரியன் ரிஷபத்துக்குள்ளே என்னைக்கு போகுதோ அன்னைக்கு நமக்கு வைகாசி மாதம் வந்துடும். அதே மாதிரி 30 டிகிரிகள் கடந்து சூரியன் மிதுனத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு ஆனி மாதம், வைகாசி முடிஞ்சு ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆகும். சூரியன் ரிஷபத்துக்குள்ளே போகிற நாள் நமக்கு வைகாசி ஸ்டார்ட் ஆகும். சூரியன் மிதுனத்துக்குள்ளே போகிற நாள் நமக்கு ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து சூரியன் கடகத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகும். சூரியன் சிம்மத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்துக்குள்ளேயும் சூரியன் என்ட்ராகிற அன்னைக்கு தான் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும். சூரியன் சிம்மத்தில் தன்னோட பயணத்தை முடிச்சுட்டு கன்னிக்குள்ளே போகிறப்போ நமக்கு புரட்டாசி மாதம் வரும். அதே மாதிரி சூரியன் துலாத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு ஐப்பசி மாதம் வரும். சூரியன் விருச்சிகத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு கார்த்திகை மாதம் வரும். சூரியன் தனுசுக்குள்ளே போகிறப்போ நமக்கு மார்கழி மாதம் வரும். சூரியன் மகரத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு தை மாதம் வரும். சூரியன் கும்பராசிக்குள்ளே போகிறப்போ நமக்கு மாசி மாதம் வரும். சூரியன் மீனத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு பங்குனி மாதம் வரும். அது பங்குனி முடித்து 360 டிகிரிஸை முடிச்சுட்டு திரும்பவும் சூரியன் 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிறப்போ சித்திரை 1ஆம் தேதி வந்துடும். திரும்பவும் சூரியன் மேஷத்துக்குள்ளே போவார். இதுதான் ஒரு வருஷத்துடைய சர்க்கிள். அதே மாதிரி மாதங்களுடைய சர்க்கிள். இப்போது நீங்கள் ஒரு டேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் எந்த மாதம் இருக்கோ, இப்போது புரட்டாசி மாதத்தில் பிறந்த டேட் உங்களுக்கு சொல்கிறப்போ நீங்கள் ஈஸியாக சூரியன் கன்னியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஈஸியாக தனுஷில் சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். பங்குனி மாதம் ஒரு டேட் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது பங்குனியில் சூரியன் மீனத்தில் இருப்பார். இவ்வளவு தான். இது சொல்கிறதுக்கு நமக்கு ஜோதிடர்கள் தேவையில்லை. அதே மாதிரி அந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இவ்வளவு தான் இந்த விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடர்கள் சொல்கிறத கேட்டு எக்ஸைட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. எப்படிடா இவங்களால மட்டும் சொல்ல முடியுது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே இல்லை. இது ஒரு மேக்ஸுங்க. இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருக்குது. அது அப்படி தான் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சூரியனை வேறு மாதத்துக்கோ இல்லை ராசி கட்டங்களையோ மாற்ற முடியாது. எந்த ராசி கட்டத்தில் சூரியன் இருக்கோ அதுதான் அந்த மாதம். அதை மாற்றவே நீங்கள் முடியாது. இப்போது சூரியனை வச்சு மட்டும் ஒன்று சொல்லிட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு இன்னும் 2 கிரகங்கள் நான் சொல்லி கொடுக்கட்டுமா? இன்னும் அந்த 2 கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர்ற பதிவுகளை பார்க்கலாம். அதே போல் ஜோதிட ஜாதகங்களில் என்ன இருக்குங்கிறதையும் அடுத்து வர்ற பதிவுகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து என்னோடய எல்லா பதிவுகளையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் பதிவுகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.